ஆப்பிள் சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா விஷன் ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஹேண்ட்செட் வந்துட்டு ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருந்தாங்க. கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டெக்னாலஜி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான அட்வான்ஸ்டு ஃபீச்சர் வந்துட்டு இதுல கொடுத்துருக்காங்க. எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அதை பத்தின ஒரு குட்டி ஓவர் வியூ இல்ல இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோ. நான் உங்க விஜய் வைரமுத்து. ஆரம்பிக்கலாமா? This is Apple Vision Pro. ஆப்பிள் சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஷன் ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஹேண்ட்செட்டை வந்துட்டு ஒரு வீடியோ மட்டும் ஒரு ட்ரைலர் மாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹேண்ட்செட் வந்து நீங்க யூஸ் பண்ணியிருந்தாலுமே கூட ஆப்பிள் என்ன ஒரு டேர்ம்ல வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா மிக்சடு ரியாலிட்டி பிளஸ் விர்ச்சுவல் ரியாலிட்டி, இது ரெண்டும் மிங்கிளான மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டா ஜியோ வந்துட்டு ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருந்தாங்க, விஆர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐபிஎல் டைம்ல லான்ச் பண்ணி விட்டாங்க. ஆப்வியஸா ஜியோ சினிமால தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை ப்ரொமோட் பண்ற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஆர் பாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை லான்ச் பண்ணாங்க. நீங்க ஸ்டேடியம் வந்துட்டு நேரில் தான் நீங்க போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி பாக்ஸ் மூலமா ஸ்டேடியம் நீங்க அங்கிருந்தே ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும் கண்டினியூஸா மொபைல் டேப் அந்த மாதிரி ஒரு ஐபேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி ஆப்பிள் போயிட்டு இருக்கும் போது புதுசா இது என்னடா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லார் மத்தியிலையும் பார்த்தாலுமே கூட இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற விஷயத்த எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட ஃபோனே இல்லாமல் மொத்த அக்சஸையுமே இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லைக் நீங்கள் கேலரி பார்க்குற விஷயமா இருக்கட்டும், நீங்கள் வீடியோஸ் பார்க்குற விஷயமா இருக்கட்டும், எக்ஸாக்டாக இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து நீங்கள் ஃபேஸில் வந்துட்டு மாட்டும் பட்சத்தில் உங்களோட சரௌண்டிங் ஒரு ரூமில் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சரௌண்டிங்கை கேப்சர் பண்ணிக்குது, அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் ஒரு தியேட்டர் செட்டப் கூட தேவையில்லை, இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா எவ்வளவு பெரிய ஸ்கிரீன் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணாலும் வச்சு உங்களோட அந்த வீடியோஸை பார்த்துக்க முடியும், கேலரிஸை அஃப்கோர்ஸ் அக்சஸ் பண்ண முடியும். இது என்ன ஓஎஸ்ல வந்துட்டு பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா ஆப்பிள் அப்படின்னால ஐஓஎஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லார் மத்தியிலையும் ஒரு திங்கிங் இருக்கும் போது அது மாதிரி இல்லை. விஷன் ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு புது ஓஎஸை நாங்கள் இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா விஷன் ஓஎஸ் அப்படிங்கிறத பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஈஓஏ நீங்கள் பார்க்கும்போது மோர் ஓவர் ஆப்பிள் மாதிரியே இருந்தாலுமே கூட நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை பற்றி நம்ம பேச முடியும். அண்ட் ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா M2 சிப்செட் பார்த்தீங்க அப்படின்னா ஐபேடில் ரீசெண்டாக வந்துட்டு இருக்க சிப்செட் தான். கூட பார்த்தீங்க அப்படின்னா R1 அப்படிங்கிற அவங்களோட புது சிப்செட்டை இறக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரியான ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு என்னோட ஒரு தாட்டு. இந்த R1 ப்ராசஸர் வந்ததுக்கப்புறம் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த கிராஃபிக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஆஃப்டர் லான்ச்சுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு ப்ராடக்ட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ஃபா டெஸ்ட், பீட்டா டெஸ்ட் அப்படின்னு 2 நடக்கும். இது நடந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள்கிட்டே வந்துட்டு கொண்டு வருவாங்க. ஸோ இந்த டெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் 2024 ஸ்டார்டிங் இல்லை அந்த மிட் ரேஞ்ச்குள்ளே கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆப்பிள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை எல்லாருமே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்துருக்காங்க. 13 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட கைடன்ஸுக்கு கீழே குழந்தைங்க யூஸ் பண்ணலாம். என்னோட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா டெக்னாலஜி ரொம்ப பெருசாக இருக்குது. அஃப்கோர்ஸ் எனக்கு இதை பார்த்தோன்னே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிரியேட் ஆகுது. அதை தாண்டி மொபைல் பார்க்கும் போதே நம்மளோட கண்ணு வந்துட்டு மேஜர் அஃபெக்ட் ஆகுது. இதை நம்ம கண்ணிலே மாட்டி யூஸ் பண்ணும் போது எந்த அளவுக்கு ஐ அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் டெஃபினட்டாக நம்மளால யோசிக்க முடியும். இதுக்கு ஆப்பிள் சைட்ல இருந்து என்ன மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேசி ஆகணும். அஃப்கோர்ஸ் இதோட லுக் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஆப்பிள் வந்துட்டு எந்த விதத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ லுக் பார்க்கும்போதும் வேற லெவலில் இருக்கு. யூஸ் பண்ணியிருக்க மெட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஃபேப்ரிக் மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்கறதுக்கு நீட்டாக லுக்கா ஆஸ் யூஷுவல் ஆப்பிள் யூஸ் பண்ற மாதிரி கெத்தா இருக்கு. இப்போ யூஸ்வலா ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விஆர் பாக்ஸ்லாம் இன்னைக்கு வெறும் 250 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹேண்ட்செட் அப்படிங்கிறது மிக்சடு ரியாலிட்டி அப்படிங்கிறது சேர்ந்து வருது அப்படிங்கிறனால ஜஸ்ட் உங்களோட கண்ணில் அதை வியர் பண்ணிட்டு ஃபேஸ்ல வியர் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி டேப் பண்ணி யூஸ் பண்ணலாம். உங்களோட ஐயை மட்டும் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டு அதை நேவிகேட் பண்ண முடியும். ஸோ ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னா இந்த சென்சார்லாம் கிட்டத்தட்ட முன்னாடியே வந்துருச்சு. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே அந்த சென்சார்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்ணை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அந்த சென்சாரை நோக்கி வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வீடியோ ப்ளே ஆகும். நீங்கள் இந்த பக்கம் திரும்புறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டடாக அது என்ன பண்ணுது அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணுது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜியோ ஃபோன்லேயே கொடுக்க ஆரம்பித்தாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்படி இருக்கும்போது ஆப்பிள் அதை வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம்.
எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு வழக்கம் போல ஆஃப்டர் லான்ச்சுக்கு அப்புறம் தான் அதை பற்றி நம்ம பேச முடியும். ஐயை யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ண முடியும். அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலமாக வீடியோஸ் பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒரு ரூமில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உட்காந்து அந்த சரௌண்டிங்கில் மட்டும்தான் பேச முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு உட்காந்துட்டு ஒரு ஹிமாலயாஸ் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட ஸ்விட்ச் பண்ணி விர்ச்சுவலாக நீங்கள் அதை பிளேஸ் பண்ண முடியும். ஸோ தட் நீங்கள் எந்த ஒரு இடத்துல வந்துட்டு வேணாலும் நீங்கள் பிளேஸ் பண்ணி பார்க்குற முடியும் அப்படிங்கிற விஷயத்த ஆப்பிள் வந்துட்டு விஷுவலாகவே நம்மளுக்கு காட்டியிருக்காங்க அந்த ட்ரெய்லர் மூலமாக. பட் அது எந்த அளவுக்கு ரியாலிட்டியாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஃபைனலாக இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $3,500 லான்ச் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அதை அனௌன்ஸ் பண்ணல. பட் கிட்டத்தட்ட $2,90,000 இருந்து 3 லட்சம் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு எல்லார் தரப்புலையும் பேசுகிறாங்க. பட் பார்ப்போம் எந்த ரேட்டுக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கேட்ஜெட் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இது வந்தது பாசிட்டிவாக தெரியுதா நெகட்டிவாக தெரியுதா, இல்லை என்ன ப்ரைஸுக்கு வந்தால் அது நல்லாயிருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் என் கூட கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?